ஸோ ம் அங்க ஒரு பையன் விளையாடுறான் பாரு, ஆமா. அந்த மாதிரியே அழகான ஒரு பையனை நாமளும் பெற்றுக்கலாம். டேய் லூசு, காலையில குடிக்காத கேக்குறியா? அது நம்ம குழந்தை தான்டா அது. லூசு பையல வாட தம்பி. ப்பு. தம்பி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உழைக்கணும்டா, உழைக்கணும். ஃபர்ஸ்ட் குளிக்கணும். குளிச்ச ஒரு வாரம் ஆகுது. இதுல நமக்கு சந்தன பொட்டு வேற. போய் குளிடா. நாருது பக்கத்துல வந்தால வந்துட்டா. மாமா, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம் பண்ணு? என்னன்னு சொல்லு. உன் மனசுல ரெண்டாவதா யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. ஏய், நீயே ரெண்டாவது தாண்டி. செல்ல குட்டி குட்டிமா புஜ்ஜுமா கையெடு. நட. கையெடு. சும்மா வீட்டுல இருக்கும்போது மட்டும் செல்ல குட்டி புஜ்ஜுமா தேனடா வெங்காய இடம் எல்லாம் சொல்ல வேண்டியது. சரக்கடிச்சிட்டு வரும்போது மட்டும் அப்படின்னா பேய பிசாசுன்னு சொல்லி கத்த வேண்டியது. அது என்னமோ தெரியலடி, குடிச்சா மட்டும் பொய் பேசவே தோண மாட்டேங்குது. தோணாது உனக்கு. மாமா, டான்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் மாமா. நான் சொல்ற ட்ரிக்கை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணு. சரியா? இங்க பாத்துக்கோ, என்ன பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி, செகண்ட் ஸ்டெப் வந்து இப்படி, தேர்ட் ஸ்டெப் வந்து இப்படி, ஃபோர்த் வந்து இப்படி. எங்க எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே போடு பாப்போம். செல்ல குட்டி குட்டிமா புஜ்ஜுமா கையெடு. நட. கையெடு. சும்மா வீட்டுல இருக்கும்போது மட்டும் செல்ல குட்டி புஜ்ஜுமா தேனடா வெங்காய இடம் எல்லாம் சொல்ல வேண்டியது. சரக்கடிச்சிட்டு வரும்போது மட்டும் அப்படின்னா பேய பிசாசுன்னு சொல்லி கத்த வேண்டியது. அது என்னமோ தெரியலடி, குடிச்சா மட்டும் பொய் பேசவே தோண மாட்டேங்குது. தோணாது உனக்கு. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னல, அதுக்குள்ள 15 மிஸ்டு கால் இருக்கு. அப்படியே என்ன அவசரம் உனக்கு? பெரியப்பா வந்திருக்காருடா. எந்த பெரியப்பா? அதான் எல்லா பக்கமும் பஞ்சாயத்து பண்ணிட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாருல, அவருதான் வந்திருக்காரு. அங்க பசிக்குதுன்னு சொன்னாரு, சாப்பாடு போட்டு உட்கார வச்சிருக்கேன். இந்த ஆள் இருக்குடி வீட்டுக்குள்ள விட்ட. இவன் வந்தானா குடும்பத்தை கெடுத்துருவாங்க. ஐயோ, நல்லா இருக்கிற வீடு ரெண்டாக்கிடுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துரத்திடு. ஐயோ, நல்லது இல்ல. எப்ப பாரு பூனை நோண்டிட்டே இருக்க வேண்டியது. எடுத்து வைடா முதல்ல. மரியாதை கூட்டி பேசுங்க, நாங்க உங்க புருஷ கிடையாது. நெஞ்ச கிழிஞ்சிருச்சு, எங்க முறையிடலாம். பொண்டாட்டின்னா எல்லாம் சொல்லுவாங்க அரக்கி, ராட்சசி, திமிரு முடிச்சவ, டார்ச்சர்னு. ஆனா என் பொண்டாட்டி ராணி. இவங்களுக்கெல்லாம் சொல்லல. ஒரு ஃபங்க்ஷன் போறோம்ல, பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆள் வராங்க. அங்க வந்துட்டு ஏதோ ஒன்று காமெடி நடந்துருச்சுங்கிறதுக்காக கக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது. லைட்டா அப்படி ஸ்மைல் பண்ண. சப்போஸ் உனக்கு சிரிப்பு அதிகமா வந்துச்சுன்னா அப்படின்னு சிரிச்சிடணும். புரியுதா? கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து அவன் காது வரைக்கும் சிரிக்கிறான். அவனுக்கும் கொச்சம் இல்ல. சூப்பர் ஃபிகர். ஹலோ கேசா?
சாப்பாடு கூட செய்யலையா காலையிலேருந்து? டீ கூட வைக்கலையா? ஐயோ, நான் தெரியலையே, சவ்வை தான் கேட்கணும். காலையிலேருந்து டீ குடிக்காம கூட இருக்கீங்களா? சரி இருங்க, நான் கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஏய் ஏடா நீ வந்து இல்லன்னு சொல்ல வேண்டியது தானடா. நான் கேஸ் எல்லாம் இங்க கொடுக்க முடியும். கேஸ் இங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒண்ணு கிடைக்கிறதுக்கு? இல்லடி, சாப்பிட கூட இல்லையா? சாப்பிடாட்டி ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட சொல்லு. சும்மா எங்கிட்ட எல்லாம் இல்ல எதுவுமே. டீ கூட காலையில இருந்து டீ உடம்புக்கு நல்லது இல்ல. குடிக்காம இருந்தா அவ்வளவு தூரம் நல்லதுதான். புரியுதா? சும்மா இதுக்கெல்லாம் போய் கேஸ் கேஸ் கேஸ். உங்க அப்பா காலையில இருந்து டீ குடிக்காம இருக்காராமா? அப்பாக்கா? ஆமா, உங்க வீட்ல இருந்து தான் போன் பண்ணாங்க. எங்க வீட்ல இருந்தா போன் பண்ணாங்க? ஐயோ எங்க அப்பாவுக்கு பாத்ரூம் வராதேடா. டீ குடிச்சாதான்டா பாத்ரூமே போக முடியும். ஏன் நம்ம வீட்ல இருக்கிற கேஸ் கூட குடுறா. எந்திரா எந்திரா எந்திரா. பாத்ரூம் போக முடியாது. ஆமா எங்க அப்பா அப்படி ஒரு சமா இருக்கு. போடா போடா பாவண்டா இருக்கு. சவு இப்பதான் நான் பார்த்தேன் முருகன் போட்டவன். முருகனுக்கு 2 பொண்டாட்டியாம்மா? ஆமா, பாஞ்சாலிக்கு கூட 5 புருஷனாமா. ஏன் சவு, நான் உனக்கு கேட்கட்டுமா? உனக்கு எனக்கும் எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்டு? ஒரு 5 வயசு டிஃபரன்ஸ் இருக்குமா? 5 வருஷம். நான் பிறந்து 5 வருஷம் ஆயிருக்கு. பிரம்ம வந்து எனக்கான பொண்டாட்டி ரெடி பண்றது. ஆமா 5 வருஷம் ஆச்சு கிடையாது. 5 வருஷம் எல்லாம் இல்ல, 2 வருஷம் தான் ஆச்சு ஆபரேஷன் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு. சவு சவு, ஏன் இப்ப அழுகிற? என்னாச்சு? எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. ஹீரோ நிறைய இருக்குது. அதெல்லாம் பழைய ட்ரெஸ். எனக்கு புது ட்ரெஸ் வேணும். நீ என்ன அழுகுற? எனக்கு பொண்டாட்டியே இல்ல. நான் தான் இருக்கேன்ல. நீ பழைய பொண்டாட்டி, எனக்கு புது பொண்டாட்டியே இல்ல. புது பொண்டாட்டி உனக்கு? புது பொண்டாட்டி. பாய். ஏன்டி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன, உங்க அம்மா வந்து பிரியாணி வைக்க சொல்றாங்க, என்னால பண்ண முடியாது. அது எப்படி தனியா ஒரு ஆளெல்லாம் பிரியாணி எல்லாம் வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அசால்ட்டா சொல்றாங்க வைக்க சொல்லி. சரி விடு, வயசானவங்க தானே. நீ ஏன் மாமியான்னு நினைக்கிற? உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. எங்க அம்மா மாதிரி நினைச்சிருந்தா நீ வந்து எனக்கு அண்ணனாவோ தம்பியாவோ தான் இருக்கணும். பரவாயில்லையா? அது எப்படி சாத்தியமாகும்? முடியாதுல்ல. அப்ப மாமியாரா மட்டும் தான் பார்க்க முடியும். புரியுதா? ஒட்டு பேத்தாம உங்க அம்மா வந்து வெங்காய தக்காளியில கட் பண்ணி சொல்லு. தன் கணவனுக்கு பதில் பேசி நீ நீ என்று பேசுகிறவர்கள் அடுத்த பிறவியில் நாயாக பிறப்பார்கள். எழுந்திரிச்சு போடா. வந்துட்டான்.